நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அக்ஷய திருதி வரப்போகுது. அன்றைய நாளில் நீங்கள் என்ன பொருள் வாங்கினா உங்களோட செல்வ வளம் வரும், அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நகை கடையிலேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் முதலே புக் பண்ணிக்கலாம், முதலே வந்து புக் பண்ணிவிட்டு அன்றைய நாளில் வந்து நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பதிவு செஞ்சு தங்கம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் காசு இருந்தால் கண்டிப்பாக தங்கம் வாங்கலாம். ஆனால் கடன் வாங்கி தங்கம் வாங்காதீங்க, சரிங்களா? அன்றைய நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ, அக்ஷயம்னாலே என்ன, வளருதல். அக்ஷயனாலே சூரியன் என்ன பண்ணுவார், வளர்ச்சியை கொடுப்பார், நம்மளுக்கு ஒரு புகழை கொடுப்பார். நம்மளோட தொழிலாகட்டும், பொருளாதார முன்னேற்றமாகட்டும், அது வந்து வளர்ச்சியை கொடுப்பார். இப்போ இந்த அக்ஷய திருதி வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்திர மாதத்தில் வர்ற திருதியையும் ரோகிணியும் சேர்ந்து வர நாள் தான் நம்மளுக்கு அக்ஷய திருதி. அப்போது அன்றைய நாள் வந்து நம்மளுக்கு பொருளாதார முன்னேற்றம் வர்றதுக்குண்டான விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக வளர்ச்சிகள் அன்றைய வருடம் பூராமே உண்டு உங்களுக்கு. ஆனால் கடன் மட்டும் வாங்கக்கூடாது. எது பண்ணுறீங்களோ அது வளரும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு போனீங்கன்னா வருஷம் பூரா ஆஸ்பத்திரி போகிற மாதிரி இருக்கும். இதே கடன் வாங்கினீங்கன்னா வருஷம் பூரா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் தங்கம் தான் வாங்கணுமா, கிடையவே கிடையாது. நம்மளால என்ன முடியும், ஒரு 10 ரூபாய் கல்லுப்பு வாங்குங்க, சரிங்களா? அதாவது பார்க்கடலை கடைஞ்சப்ப வந்து பார்த்திங்கன்னா அமிர்த கலசம் வந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி காமதேனும் வந்தாங்க. மகாலட்சுமிக்கு உண்டான பொருள் என்ன, உப்பு, சரிங்களா? அப்போது அந்த உப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உப்பு வாங்கி அன்றைய நாளில் உப்பு வாங்குறது சிறப்பான ஒரு பலன் நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த உப்பை நம்ம என்ன பண்ணுறோம், குழம்புல போடுவோம், எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். இனிப்பே ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா இத்தினோடு உப்புக்கள் போடுவாங்க இல்லைங்களா, தூக்கி கொடுக்குறக்கு, இந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறக்கு. எல்லாத்துலேயுமே உப்பில்லாத பண்டம் குப்பையில் இல்லையா? அப்போது உப்பு வாங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். அன்றைய நாளில் வந்து நீங்கள் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்மையாக இருக்கிற பொருட்கள். ஏன்னா 27 நட்சத்திரங்களில் சந்திரனுக்கு பிடிச்ச, சந்திரனோட மனைவியான 27 நட்சத்திரங்கள் இருக்கு. சந்திரனுக்கு 27 மனைவிகள் இல்லையா, அவங்க தான் 27 நட்சத்திரங்கள். அப்போ அந்த 27 மனைவிகள்ல சந்திரனுக்கு பிடிச்சவர் யாருன்னா ரோகிணி. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன, சந்திரனோட நட்சத்திரம். அப்போ வந்து சந்திரனா என்ன, வெண்மை. அப்போ வெண்மையா இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, பால், தயிர். இப்போ பாலை வந்து நீங்க அன்னைக்கு கோயில்களுக்கு கொடுக்கலாம், பாலபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி தயிர் சாப்பாடு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி வெண்மையா இருக்கக்கூடிய பொருட்கள், இப்போ வெண்மை உள்ள வலம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வைக்கலாம், வெள்ளி வாங்கி வைக்கலாம். தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது, சரிங்களா? உங்க கையில இருந்தா தாராளமா தங்கம் வாங்குங்க. அப்படி இல்லையா 1 கிராம் வெள்ளிக்காயின் வாங்கி வைங்க, இல்லை உப்பு வாங்குங்க. அன்றைய நாள்ல ஒரு 10 ரூபாய்க்கு என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, என் கையில் 20 ரூபா தான்ப்பா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, தயிர் ஒரு பாக்கெட் வாங்க, 10 ரூபா, தண்ணி ஊற்றி நீர் மோரா கலக்குங்க. அங்கே ஏதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க 4 பேர்த்துக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட இந்த ஆண்டு ஒரு வளர்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி உப்பு, வெண்மை நிற பூக்கள், பால், தயிர், இந்த மாதிரி எல்லா பொருளுமே நீங்கள் என்ன பண்ணலாம், தானம் கொடுக்கலாம். அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற தானம் உங்களை கண்டிப்பாக, தர்மம் என்ன சொல்லுவாங்க, தான தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மீண்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். இது எப்பங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 19ஆம் தேதியே திருதியை வந்துடுது, சரிங்களா? ஆனால் திங்கட்கிழமை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7:30 மணிக்கு மேலே தான் ரோகிணி நட்சத்திரம் வருது. அப்போது நீங்கள் தங்கம் வாங்கினாலும் சரி, உப்பு வாங்கினாலும் சரி, எது வாங்கினீங்கனாலுமே திங்கட்கிழமை காலையில் 9:30லேருந்து 10:30க்குள்ள வாங்குங்க. தொழில் முன்னேற்றம், தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? நான் வந்து MB வினோதினின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன், 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறேன். அக்ஷய திதி அன்னைக்கு நான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். அதனால நீங்களும் வந்து ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தாராளமாக அன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடன் மட்டும் வாங்காதீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் போகாதீங்க, மருந்து மாத்திரை வாங்காதீங்க. அந்த டைமிங்கில் சனிக்கிழமை மதியத்திலிருந்து
இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து 19ஆம் தேதி மதியத்திலிருந்து 20ஆம் தேதி மதியம் வரைக்கும் எந்த ஒரு கடன், ஹாஸ்பிட்டலு இல்லை மாத்திரை மருந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் பகையை வளர்த்துக்காதீங்க. கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா வருஷம் பூரா கோயிலுக்கு போக வேண்டிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும் ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மீண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு எல்லா வளங்களையும் கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக காமாட்சி அம்மனை வேண்டிக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.